நாளை சுதந்திர தின விழா கொண்டாட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்டறியலாம். கோகுல், சொல்லுங்க, சுதந்திர தின விழா நடைபெறும் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு, இது பற்றி சொல்லுங்க. சுதந்திர தின விழா நாளைய தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த கொண்டாட்டத்தின் போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம், அது கொண்டாட்டத்தை சீர்குலைப்பதற்காக தீவிரவாதிகள் திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதை அடுத்து நாடு முழுவதுமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தளவு முக்கிய நகரங்களில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலையும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின விழா நடக்கக்கூடிய சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஒட்டுமொத்தமாக 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக கடந்த 3 நாட்களாகவே ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 7 அடுக்கு பாதுகாப்பு விழா நடைபெறக்கூடிய இடம் முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விழா நடக்கக்கூடிய இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிரமாக சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க. அதே போல அந்த சாலை முழுவதுமே இரவு நேரங்களில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்க மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளைய தினம் விழா நடைபெறும் போது போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கோட்டை முழுவதுமே தற்பொழுது காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நித்யா, ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் போன்ற மக்கள் கூடும் அதிகமான இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க கோகுல். சென்னை மாநகரை பொறுத்தளவு மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் ஒட்டுமொத்தமாக மாநகரம் முழுவதுமே 22,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பார்வையாளர்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிகளும் மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல விமான நிலைய சுற்றிலும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடமான சென்னை கோயம்பேடு ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. பயணிகளை தீவிர சோதனைகளுக்கு பின்பே பேருந்து நிலையத்துக்கு உள்ள அனுமதி. அதே போல மாநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் 21 இடங்களில் வாகன சோதனைகள் நடத்தப்படுகிறது. முக்கிய நுழைவாயில்கள் அனைத்துமே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. இரவு நேரங்களில் விடுதிகள் முழுவதுமே யாராவது மர்ம நபர்கள் தங்கியுள்ளார்களா என்பது குறித்தும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டுள்ளது. நம்ம இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை செஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு 1000 போலீசார் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் முழுவதும் தீவிரமாக ரயில்களையும் ரயில் நிலையம் முழுவதுமே தீவிரமாக கண்காணிச்சு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல பயணிகளை தீவிரமாக ஸ்கேனர் கருவிகள் மூலம் அவருடைய உடைமைகளை சோதனை செய்த பின்பே பயணிகள் ரயில் நிலையத்துக்கு உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல ரயில் நிலையத்துக்கு வெளிப்புறமாகவும் பார்க்கிங் இடங்களையும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. ரயில்களில் பார்சல்கள் எடுத்து செல்வதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் முழுவதும் மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் 22,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. நித்யா, சுதந்திர தின விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் தெரிவித்த விரிவான தகவலை தற்போது கேட்டும்.